ஹலோ மக்களே, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம vlogல ஆட்டோமேட்டட் டச்லெஸ் கார் வாஷ் எப்படி பண்றாங்கன்றது தான் பார்க்க போறோம். கனடால வந்து நம்மளே வீட்டுக்கு வெளியவோ இல்ல ஒரு அபார்ட்மெண்ட் கீழேயோ வந்து நம்மளால கார் வாஷ் பண்ண முடியாது. மேபி அப்ரூவ்ட் பிளேசஸ்ல பண்ணலாம். பட் அப்ரூவல் இல்லாத பிளேசஸ்ல நீங்க கார் வாஷ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 to 5000 கெனடியன் டாலர்ஸ் வந்து நீங்க ஃபைன் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோலாம் எதுக்கு ஃபைன் பே பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க இந்த கேஸ் ஸ்டேஷன்ஸ்லயே வந்து கார் வாஷ் சர்வீசஸ் வந்து வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நாங்க பெட்ரோ கனடா கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இங்க தான் வந்து ஜென்ரலி கார் வாஷ் பண்ணுவோம். இங்க வந்து பேக்கேஜாவும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்துக்கான கம்ப்ளீட் அமௌண்ட்மே நீங்க பே பண்ணி ஒரு பாஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். பிகாஸ் கார் வாஷ் வந்து ரொம்பவே அவசியம், எஸ்பெஷலி வின்டர் சீசன்ல. ஸோ இப்பதான் வந்து ஒரு 3 நாளா ஸ்னோ வந்துச்சு. அதுக்குள்ள கார் எல்லாம் டேமேஜ் பண்ணிரும். ஸ்னோனால டேமேஜ் ஆகாது. இந்த ஸ்னோ வந்து சீக்கிரமா மெல்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கீழே வந்து சால்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க ரோட்ல. அந்த சால்ட் நம்ம கார் மேல பட்டு அந்த காரை வந்து அது டேமேஜ் பண்ணும். அதனால கண்டிப்பா கார் வாஷ் பண்றது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அண்ட் சண்டேவா ஏன் வந்தோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிரௌட் வந்து கம்மியா இருக்கும். மத்த நேரத்துல எல்லாம் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இல்ல ஆஃபீஸ்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போதும் கார் வாஷ் பண்ணிட்டு வருவாங்க. பிகாஸ் இங்க கிரௌட் ஜாஸ்தியா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10 கார் இருந்தா கூட 1 hour வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்பயுமே நாங்க கிட்டத்தட்ட 30 minutes வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால பட் அந்த ஒன்ஸ் கார் வாஷ்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்ம ஃபன்னா இருக்குங்க. அதை பாக்குறதுக்கே வந்து ஜாலியா இருக்கும். டிஃப்ரெண்ட் லைட்ல அந்த சோப் தண்ணி எல்லாம் வரும்போது ஏதோ ஒரு ஃபால்ஸ்குள்ள உட்காந்துட்டு இருக்க ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இதை நான் vlog-ஆ எடுத்துட்டு இருக்கேன். வாங்க உள்ள போலாம். ஆக்சுவலி நான் வந்து கார் வாஷ் வர மாட்டேன்னு சொன்னேன். இந்த பையன் தான் என்னை வந்து கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டான். எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்த மனிஷ் சொல்லு. நான் ஒழுங்கா வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருப்பேன்ல. For any game you need a joker. அப்போ நான் ஜோக்கர். அவனுக்கு Yes. ஜோக்கர் இருந்தால் தான் வின் பண்ண முடியும் தெரியுமா That's why I brought. ரம்மியில். எங்களுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 3 கார் தான் இருக்கு. ஒவ்வொரு காருக்கும் வந்து ஒரு 5 minutes போட்டாலும் 15 இன்னொரு 15 minutes இங்கே வெயிட் பண்ணணும். நாங்கள் வரும்போது 6 cars இருந்துச்சு. கரெக்ட் 15 minutes கிட்ட வெயிட் பண்ணியிருந்திருக்கோம். ஏய் ஃபைனலி we are getting in. நம்ம முன்னாடி வந்து ஒரே ஒரு கார் தான் இருக்கு. அந்த காரை முடிச்சதுக்கப்புறம் நம்ம போகலாம். இங்கே வந்து நின்ன உடனே இங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க கார், அந்த செகண்ட் கார் வந்து வெளியே போகுது. இப்போ இங்கே முன்னாடி இருக்க கார் வந்து உள்ளே போய் நின்றுட்டுருக்கு. க்ளோஸ் ஆகிடுத்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் சொல்லியிருக்காங்க. வி ஆர் வாஷிங் த கார் அஹெட் ஆஃப் யூ சொல்லியிருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டேப் ஆர் இன்சர்ட் ஆர் அண்ட் ரிமூவ் கார் வாஷ் கார்டு. ஸோ கார் வாஷ் கார்டு ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சுருந்தோம். அது இருக்கா இங்கே மனுஷ் இப்போ? ஸோ அது பேர் ஏதோ கோ வாஷோ ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். வாஷ் அண்ட் கோ சம்திங் லைக் தட். அங்கே இருக்கு பாருங்க. அந்த கார்டு மாதிரி ஒரு சின்ன கார்டு கொடுப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த ஏடிஎம் கார்டு மாதிரி நம்ம டெபிட் கார்டு கிரெடிட் கார்டெலாம் இருக்குல்ல, அந்த கார்டு மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக எப்படி வந்து ஸ்வைப் பண்ணுறீங்களோ டேப்லாம் பண்ணுறீங்களோ பே பண்ணும்போது அதே மாதிரி இங்கே டேப் ஆர் யூ கேன் ஆல்சோ இன்சர்ட் அண்ட் பே ஃபார் த கார் வாஷ். ஸோ அதுலேருந்து வந்து அதில் மணி நீங்கள் லோட் பண்ணிடுவீங்க. லோட் பண்ண மணி வந்து டிடெக்ட் ஆகிடும். நீங்கள் உள்ளே போனால் என்ன பண்ணணுன்றதுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனேபிள் டு வாஷ். ஸோ எந்த காரெல்லாம் வாஷ் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா vehicles taller than 2.1 meter, tow trucks, vehicles with நான் ஃபேக்ட்ரி ஆக்சசரிஸ்லாம் வந்து வாஷ் பண்ண முடியாது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து காரோட மிரர்ஸ் எல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணிடணும், இந்த சைட் மிரர்ஸ்லாம். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ட்ரெய்லர் ஹெட்ச் இல்லைனா ஸ்போர்ட் ரேக்லாம் பின்னாடி நம்ம சைக்கிள் வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி காருக்கு மேலே வந்து இந்த லக்கேஜ் போடுறதுக்காக வைப்போம்ல, அந்த பாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ ஸ்லிப் டேங்க்ஸ் ஆர் லூஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் வரும்போது பின்னாடி வந்து எல்லாமே கட்டியிருக்கணும். லூஸாக ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. பிகாஸ் உள்ளே வந்து செம்ம ப்ரெஷரில் வாட்டரை வந்து அடிப்பாங்க கார் மேலே. ஸோ அதை அடிக்கிறனால ஏதாவது டேமேஜ் ஆகும். அதனால் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஆப்பில் பே பண்ண போகிறோம். அந்த ஆப்பில் லோட் பண்ணுறனால இந்த ப்ராசஸ் வேறு, அதையும் நான் சொல்கிறேன். இதுதான் நான் சொன்ன அந்த ஆப்போட ஸ்க்ரீன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கியாஸ்கில் வந்து ஒரு கோடு வந்திருக்கும். அந்த கோடை போட்டு ஆக்டிவேட் பண்ணிடணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 15 வாஷஸ் இருந்தது. இப்போ வந்து 14 தான் இருக்குன்னு காமிக்குது. பிகாஸ் அந்த ஒரு வாஷ் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு வாஷ்க்கும் ஒவ்வொரு வேக்யூம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அது கூடவே நம்ம இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கார் மேலே லைட்டாக வந்து வாட்டர் போட்டு
கொஞ்சம் வெட் பண்ணி விடும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் அந்த ஏரோ மார்க்லாம் இருக்குது பாருங்கள், அந்த க்ராஸ் அண்ட் டிக் மார்க்ஸ். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதில் வர இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடியலி நீங்கள் வந்து உங்கள் காரை நியூட்ரலில் போட்டு விட்டுடணும். 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஜாலியாக இருக்கலாம். நீங்கள் எந்த வேலையும் பண்ண தேவையில்லை. நல்லா சோப்பு தண்ணிலாம் அடித்து அப்படியே ஃபன்னாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக சோப் வாட்டரை வந்து காரை ஃபுல்லாக வந்து அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஹை ப்ரெஷரில் வந்து வாட்டர் வந்து விழும். அதனால என்ன ஆகும்னா இந்த சோப்பு அந்த வாட்டர்லாம் அப்படியே பட்டு அந்த ப்ரெஷர்லேயே வந்து காரை ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இப்போ ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ரெண்டுத்துலேயுமே ஃபுல் க்ரீன் சிக்னல் வந்துருச்சு. நம்ம முன்னாடி கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த ப்ளோவர்ஸ் இருக்கும், அது பக்கத்தில் போய் காரை நிறுத்தி வைக்கணும். இது வந்து எக்ஸாக்டாக 60 செகண்ட்ஸ்க்கு ஓடும். இந்த 60 செகண்ட்ஸில் வந்து உங்கள் காரை நீங்களே கண்ட்ரோல் பண்ணி ஃப்ரண்ட்டில், பேக்கில், சைடில், மிடில் எல்லா சைட்லேயும் இருக்க தண்ணியெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஃபுல் ப்ரெஷரில் வந்து உங்களுக்கு காற்றை வந்து ப்ளோ பண்ணும். அதனால் வந்து உங்கள் கார் ட்ரை ஆகும். ஸோ இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ். இது வந்து நீங்களாக போய் வாஷ் பண்ணுறீங்கல்ல, இப்போ இதே மாதிரி கார் வாஷ் ஸ்டேஷனில் வந்து டச்லெஸ் இல்லாமல் ஆட்டோமேட்டடாக இல்லாமல் நீங்களாக கூட வாஷ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். காயின்ஸ் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ப்ளோவர்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் நெக்ஸ்ட் அது இது வரைக்கும் நாங்கள் ட்ரையும் பண்ணல. நாங்கள் வந்து எல்லாமே டச்லெஸ்க்கே வந்துட்டோம். அதை நான் சம்மரில் ட்ரை பண்ணால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ப்ளோவர்ஸ்லாம் அதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட காஸ்ட்டுமே எனக்கு தெரியல, பட் அதில் காயின் போட்டுகிட்டே இருக்கணும், அது மட்டும் ஐ எம் வெரி ஷுர். ஸோ நீங்கள் காயின் போட்டு ஒரு டைம் இருக்கும், அந்த டைமில் தண்ணி வரும், சோப் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ யா, வி ஹவ் நெவர் ட்ரை தட், பட் வி ஷுட் ட்ரை ஒன்ஸ். ஸோ எங்களோட இந்த கார் ட்ரை ஆகிற ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஆசம். ஸோ டோட்டலாக ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள கார் வாஷ்க்கு. கார் வாஷ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெளியே வேக்யூம் வச்சுருப்பாங்க. ஸோ கார் வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு இன்க்ளூடட். இல்லைன்னா வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு எத்தனை மினிட்ஸ், 7 மினிட்ஸ் மனிஷ் உள்ள அங்கே வேக்யூம் 5 மினிட்ஸ். ஸோ 5 மினிட்ஸ் வேக்யூம்க்கு உங்களுக்கு இதில் இன்க்ளூடடாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒரு $3 ஏதோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கார் வாஷ் பண்ண உடனே வேக்யூம்க்கு வந்துடுவோம் நாங்கள். எங்கள் முன்னாடி ஏற்கனவே யாரோ வந்து கார் வாஷ் பண்ணி வேக்யூம் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க காலி பண்ணதுக்கப்புறமா வில் டூ திஸ். இப்போ மீதி இருக்க இந்த தண்ணிலாம் வந்து சம்மர் டைமில் அதுவே வந்து ஆறிடும். வின்டர் டைமில் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மனிஷ் வந்து அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இன்னொரு ரீசன் நாங்கள் ஏன் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோன்னா, முன்னாடி 2 கார் 2 தான் வேக்யூம் இருக்குது, 2மே வந்து பிளாக்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோங்க, வேக்யூம் மட்டும் பண்ணாமல் கார் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. அந்த டைமை யூஸ் பண்ணி இதை பண்ணிடலாமே அப்படின்றதுக்காக மனிஷ் வந்து இதை இறங்கி போய் இதை பண்ணிகிட்ருக்காரு. நானுமே வேக்யூம் கிட்ட போனதுக்கப்புறம் ஐ ஆல்சோ ஸ்டார்ட் ஹெல்பிங், லைக் புஷிங் தீஸ் திங்ஸ் இன் த ஃப்ரண்ட். அண்ட் ஃபுல்லாகவே முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே வேக்யூம் பண்ணிடுவோம். பிகாஸ் எங்கள் பார்க்கிங்லேயுமே அகெயின் பார்த்தீங்கன்னா வி டோன்ட் ஹாவ் எனி ப்ளக்ஸ் அண்ட் ஆல் டு யூஸ் த வேக்யூம் கிளீனர். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ரீசார்ஜ் பண்ணியிருக்க வேக்யூம்ஸ் எடுத்துகிட்டு போய் பண்ணலாம். பட் நம்மளும் கொஞ்சம் துடைப்போம். இதுதான் அந்த வேக்யூம் மெஷின். இதில் பாருங்கள் $3 இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே இதிலே இன்க்ளூடட்னால ஆப்பில் இருக்க அந்த பார் கோடை போயிட்டு இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியது தான். வேக்யூம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே வந்து நம்ம ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணணும். பிகாஸ் அது அந்த 3 to 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு அந்த வேக்யூம் வரும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும்.
அதுக்கப்புறம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், பட் யூ வில் ஹாவ் டு பே ஃபார் இட். இது வந்து இது கூடவே ஃப்ரீயாக வந்தனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்க குப்பையெல்லாம் க்ளீன் ஆகிடும். இதெல்லாம் நம்மளே தாங்க தொடச்சிக்கணும். ஸோ இதில் அவ்வளோ அழுக்கும் ஆகாது. நம்ம கிட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் ரொம்ப அழுக்காகும். பட் அதெல்லாம் இல்லாதனால நம்ம வந்து இது அவ்வளோலாம் கான்சென்ட்ரேட் பண்ணி துடைக்க தேவையில்லை. சும்மா லைட்டாக துடைச்சா போதும், பிகாஸ் இட்ஸ் ரேர்லி யூஸ்ட். பட் இந்த மேட்ஸ் இருக்குல்ல, அந்த மேட்டை பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீன் பண்ண மாட்டோம். பிகாஸ் இப்போ போட்டிருக்கிறது வந்து வாட் இஸ் தட், பிளாஸ்டிக், சிலிகான் ஆர் ஃபைபர், வாட் எவர் யூ கால் இட், அந்த மெட்டீரியலில் இருக்க மேட். பிகாஸ் வின்டர் சீசன் வந்தால் அந்த மேட் போட்டுருவோம். பிகாஸ் வின்டர் ஆர் ரெய்னி, பீட் எனி திங். பிகாஸ் உங்கள் ஷூஸ் எல்லாம் அழுக்காச்சு அப்படின்னா நீங்கள் அந்த யூஸ்வலாக போடுவோம்ல, ஒரு மாதிரி கிளாத் மெட்டீரியலில் இருக்கும்ல, வீட்டில் போடுற மேட்ஸ் மாதிரியே இருக்கும், கார்பெட்ஸ் மாதிரி, அந்த மெட்டீரியல் இருக்கிறது போட்டால் அது ரொம்ப அழுக்காயிடும். அதனால இந்த மாதிரி லைட்டாக மழை வருது அப்படின்னு தெரிஞ்சாவே மேட்டை மாற்றிடுவோம், எடுத்து பிளாஸ்டிக் மேட்ஸ் போட்டுருவோம். ஸோ அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து அவ்வளோ வேக்யூமும் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. அதனால ஆக்சுவலி இட் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம். அந்த நார்மல் மேட் தான் இட் கன்சியூம்ஸ் அ லாட் ஆஃப் டைம். பட் யா, த கார் லுக்ஸ் ப்ரிட்டி குட் ஆக்சுவலி. நல்லா மின்னுது. இப்போ அங்கங்கே இருக்க இந்த தண்ணிலாம் வந்து நம்ம காரை ஓட்டிகிட்டு போனாவே வந்து ஆக்சுவலி ட்ரை ஆயிரும். நம்ம மனிஷ் வந்து அதெல்லாம் கேட்க மாட்டாரே, அவர் வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக பல்ல க்ளீன் பண்ணுற வரைக்கும் ஹீல் நாட் ரெஸ்ட். ஸோ யா, ஸோ கார் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. வின்டர் சீசன் வந்தால் இது ஒரு ஆக்டிவிட்டி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். பிகாஸ் சம்மர் டைமில் மேபி மந்த்லி ஒன்ஸ் ஆர் ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் கூட நம்ம கார் வாஷ் பண்ணிக்கலாம். பட் வின்டரில் அப்படி கிடையாது. நம்ம எப்படி இருக்கோ இன்டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி, வெளியே ரொம்ப ஸ்னோஃபால் இருக்குது இல்லை ரொம்ப ரெயின்ஃபால் இருக்குது, கார் அழுக்காயிடுச்சுன்னா மேபி ஒன்ஸ் இன் 2 டேஸ் கூட நம்ம வந்து கார் வாஷ்க்கு வர மாதிரி ஆகிடும். அதனால் இங்கே கார் வாஷ் பிஸ்னஸே வந்து வின்டர் டைமில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் யா, காரா கண்ணாடியா அப்படின்ற மாதிரி நல்லா க்ளீனாக அழகாக வாஷ் பண்ணி வந்துடுச்சு. அண்ட் ஈவன் இன்ஃபேக்ட் இந்த சைட்லலாம் வந்து தண்ணி அங்கங்கே போயிருக்கும். காருக்குள்ளே என்ட்ரு ஆகாது, பட் சைடில் இருக்கும்ல, அதெல்லாம் கூட வந்து தொடச்சிட்டு அதை வச்சிடுறோம். பூட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் வந்து பூட் ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் நம்ம வச்சுக்கணும். இந்த ஜம்ப் ஸ்டார்ட்டர் ரொம்ப அவசியம் பேட்ரிக்கு. அதே மாதிரி இந்த விண்ட்ஷீல்டுக்கு ஒரு லிக்விட் போடுவோம்ல, அது -45 டிகிரிஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது விண்ட்ஷீல்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த வைப்பருக்குலாம் யூஸ் பண்ணுற லிக்விட் இருக்கும்ல, அந்த வைப்பர் லிக்விட் வந்து நார்மல் வாட்டர் இருந்தால் ஃப்ரீஸ் ஆயிரும். இந்த மாதிரி லிக்விட் போட்டுக்கணும். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி வைப்பர் வாட்டர், நாட் விண்ட்ஷீல்ட் திங். அண்ட் யூஸ்வலாக நாங்கள் போகிற பேட்மிண்டன் ராக்கெட்ஸ் இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் த ஷவல், ஸ்னோ ஷவலும் வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்னோ க்ளீன் பண்ணுற அந்த ப்ரஷ்ஷும் வச்சுக்கணும். ரெண்டும் சேர்ந்த மாதிரியே காஸ்கோவில் விற்கும். அது இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக காரை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். கார் வாஷ் முடிஞ்சது, வேக்யூமும் முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே இறங்கினோடனே ஃபஸ்ட்டு விஷயமா வந்து சானிடைஸ் பண்ணணும். நம்ம கையெல்லாம் வந்து க்ளீனாக துடைக்கணும். பிகாஸ் நம்ம அந்த பம்ப் யூஸ் பண்ணுவோம்ல வேக்யூம்காக. ஸோ நிறைய பாக்டீரியா இருக்கும் அதில். அதனால வந்து இந்த வெட் ஒன்ஸ் வந்து எப்போவுமே நாங்கள் வச்சுருப்போம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு போடுற குப்பையும் கூட காரில் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா. பட் யா, கையை சானிடைஸ் பண்ணி அழகாக கிருமியிலேருந்து தப்பிக்கலாம். ஸோ நம்மளோட வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த கார் வாஷை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸோட உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்க வரேன். Until then, bye from Divya. Bye.